தமிழக மக்களிடையே பரவலா அறிஞர் அண்ணான்னு அழைக்கப்படுற சி.என். அண்ணாதுரை அவர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவரோட பிறப்பு 1909 தொடங்கி இறப்பான 1969 இவரோட வரலாறு முடிவுக்கு வருது. ஸோ இவரோட முழுமையான பெயர் காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அப்படிங்கிறது தான். செப்டம்பர் 15 1909 பிறந்திருப்பாரு. செப்டம்பர் 17 ஈவேரா, செப்டம்பர் 15 காஞ்சிபுரம். சரிங்களா? ஸோ அடுத்ததா அவரோட தாயார் பங்காரு அம்மாள். ஆனால் அவர் வளர்ந்தது எல்லாமே அவரோட அத்தையான ராஜாமணி அம்மாள் கிட்ட தான் வளர்றாரு. அவரோட பிஏ படிப்பை பச்சையப்பா கல்லூரியிலையும் பொருளாதாரம் அரசியலில் முதுகலை படிப்பும் முடிக்கிறாரு. ஸோ அப்போ இளங்கலை பட்டத்தையும் முடிக்கிறாரு, பொருளாதாரம் அரசியலில் முதுகலை பட்டத்தையும் முடிக்கிறாரு. 1927 காஞ்சிபுரத்தில் நகராட்சி எழுத்தாளராக பணிபுரிகிறாரு. அடுத்ததா கலிங்கத்து பரணி அவருக்கு மிகவும் பிடித்த நூல். நூலை பற்றி எழுதிக்கோங்க. கலிங்கத்து பரணி மிகவும் பிடித்த நூல். அவர் படித்த அதே பச்சையப்பா கல்லூரியிலேயே ஆங்கில ஆசிரியராக, கல்லூரியில் படிச்சுட்டு பச்சையப்பா ஸ்கூலில் ஆங்கில ஆசிரியராக பணிபுரிகிறாரு. தென் தமிழ் மீது கொண்ட நாட்டம் காரணமா 1935 கோவிந்தப்ப நாயக்கர் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக 6 மாதங்கள் பணிபுரிகிறாரு. 1930 ராணி அப்படிங்கிறவரை திருமணம் பண்றாரு. 1931 மாணவர் சங்க தலைவராக மாறுறாரு. ஸோ இவர் சின்ன வயசுல இருந்தே ஒரு சிறந்த மேடை பேச்சாளரும் தமிழ் எழுத்தாளருமா வளர்ந்துகிட்டு வர்றாரு. கடைசியா பிப்ரவரி 3 1969 இறந்துடுறாரு. இதுல குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கும் மேல அவரோட இறுதிச் சடங்குல மக்கள் எல்லாமே கலந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலகட்டத்தில் அவர் இறந்த நேரத்துல அவ்வளோ இறப்புகள்ல அவரோட இறப்புகள்ல சேர்ந்த மக்களோட கூட்டம் தான் மிகப்பெரிய கூட்டம் இந்தியாவிலேயே அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதுதான் அவரோட ஷார்டஸ்ட் வாழ்க்கை வரலாறு. நோட் பண்ணியாச்சா? கிளாஸ்ல வெறும் 4 பேர் தான் இருக்கீங்களா? தென் அடுத்ததா நீதி கட்சியில இவரோட பங்கு. ஸோ இவர் இந்த பொது வாழ்க்கையில் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருந்த அறிஞரானா இவர் அரசியலில் எப்படி இறங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரதராஜ் வெங்கடசாமி அப்படிங்கிற ஒரு 2 தலைவர்கள் மூலயமா இவர் அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறாரு. ஸோ இவர் வரதராஜரோட வீட்டில் தான் தங்கியிருக்காரு சென்னையில். ஸோ அதனால இந்த வீடு அண்ணாவால் அவரோட குருகுலமாக வந்து பார்க்கப்படுது. ஸோ இவங்களோட இதுக்கு கருத்துக்கள் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா, வரதராஜ வெங்கடசாமியோடது ஒரு 3 யோசனைகளை வந்து அண்ணாவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுல ஒண்ணுதான் சமூக நீதி, பிராமணர் அல்லாதோருக்கான வளர்ச்சி, அரசியல் மூலயமா சமூக மாற்றம். 3 பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க. சமூக நீதி, பிராமணர் அல்லாத வளர்ச்சி, தென் ஃபைனல் ஒன் அரசியலின் மூலம் சமூக மாற்றம். ஸோ இந்த 3 குறிக்கோளை பேஸ் பண்ணி தான் அறிஞர் அண்ணாவோட அரசியல் வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுது. 1934 தான் அறிஞர் அண்ணாவோட முதல் சொற்பொழிவு. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இயர் இருக்கு இல்லையா, 1947 வரைக்கும் அப்படியே ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டே வாங்க.
1934 இங்கிருந்து தான் அவரோட அரசியல் பயணம் ஸ்டார்ட் ஆகுது. நீதி கட்சியில ஜாயின் ஆகுறாரு. ஸோ இங்க இந்த நீதி கட்சி மாநாடு எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் செங்குத்தர் மாநாடு இங்க தான் நடக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் பெரியாரோட அரசியல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது. நீதி கட்சியில ஜாயின் ஆகுறாரு. இந்த இடத்துல தான் தந்தை பெரியார அறிஞர் அண்ணா மீட் பண்றாரு. ஸோ அடுத்தது பெரியாரோட கொள்கைகளை பத்தியும் அவரோட பேச்சு, அவரோட செயல், ஸோ இந்த மாதிரியான சமூக அக்கறை இது எல்லாத்தையுமே வந்து அறிஞர் அண்ணாவால வந்து வெகுவா ஈர்க்கப்படுது. ஸோ அதனால என்ன பண்றாரு அப்படின்னா பேரறிஞர் அண்ணா பெரியாரோட ஒரு மானசீக சீடரா மாறுறாரு. ஸோ அவரோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டு படிக்கிறதுலையும் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்றதுலையும் அறிஞர் அண்ணா வந்து முழு மூச்சுல செயல்படுறாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமான ஒரு உண்மை சீடனா பெரியாருக்கு அறிஞர் அண்ணா மாறுறாரு. ஸோ இவர் ஜாயின் பண்ணும்போது தந்தை பெரியார் தான் நீதி கட்சியில தலைவரா இருக்காரு. அடுத்ததா பெத்தநாயக்கன்பேட்டையில தேர்தல்ல முதலா போட்டியிடுறாரு 1936. ஸோ இந்த 1936 சென்னை மாநகராட்சியில போட்டிடுறாரு இல்லையா, இது யாருக்கு அகைன்ஸ்டா போட்டிடுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜா முத்தையாவோட பேர்ல நீதி கட்சியின் வேட்பாளரா கலந்துக்கிறாரு. ஆனா அங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டா காங்கிரஸ் கட்சியில இருந்து நிக்கிறாங்க. ஆயிரத்தி 1936 எலெக்ஷன்ல வராரா. தென் அடுத்தது 1937 நீதி கட்சியில ஒரு உறுப்பினரா மாறுறாரு. இதுல நீதி கட்சியோட இந்த சேர் இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் மாத்திக்கோங்க. இது வந்து செய்யாறு குழு உறுப்பினரா மாறுறாரு. 1937 சுயமரியாதை மாநாட்டுக்கு, துறையூர்ல நடந்த மாநாட்டுக்கு இவர் தலைமை தாங்குறாரு. 1937 1937 நீதி கட்சியோட செய்யாறு குழு உறுப்பினரா மாறுறாரு. அதே சமயத்துல 1937 துறையூர்ல நடந்த, திருச்சி அருகில் இருக்க துறையூர்ல நடந்த சுயமரியாதை மாநாட்டுக்கு தலைமையும் தாங்குறாரு. 1938 இந்த ராஜாஜி கொண்டு வந்த இந்தி திணிப்புக்கு எதிராக இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்டு 4 மாசம் ஜெயிலுக்கு போறாரு. 1939 நீதி கட்சியோட செயலாளரா மாறுறாரு. 1939 நீதி கட்சியோட பொதுச் செயலாளர். 1940 அம்பேத்கர் மற்றும் ஈவேராவோட சந்திப்புல மொழிபெயர்ப்பாளரா இருக்காரு. 1941 ஈவேரா பெரியார் வந்து எங்க போறாரு அப்படின்னா ஹரித்வாருக்கும் லக்னோவுக்கும் வந்து ஒரு பயணம் மேற்கொள்றாரு. ஸோ அதுல ஈவேரா பெரியாருக்கு மொழிபெயர்ப்பாளரா யார் போறாரு, அறிஞர் அண்ணா போறாரு. ஈவேராவோட மொழிபெயர்ப்பாளரா அறிஞர் அண்ணா ஹரித்வார் மற்றும் லக்னோவுக்கு 1941. அடுத்தது 1942 சென்னையில நடக்கிற நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிறாரு. 1943 திருச்சியில நீதி கட்சியோட 14வது மாநாட்டிற்கும் தலைமை தாங்குறாரு. சென்னையிலையும் தலைமை தாங்குறாரு, திருச்சி நீதி கட்சியில தலைமை தாங்குறதுன்னு போட்டுக்கோங்க. இது எத்தனாவது மாநாடுன்னு கூட நோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பிளேசஸ் எங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சென்னையிலையும் திருச்சியிலையும் தலைமை தாங்குறாரு. 1944 ஆகஸ்ட் 17 சேலத்துல நடந்த நீதி கட்சி கூட்டத்துல முக்கியமான தீர்மானங்களை அண்ணா வந்து முன்மொழிகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு 1934 இருந்து 47 ஒரு மிகப்பெரிய தலைவரா அறிஞர் அண்ணா உருவெடுத்து வராரு. இதுல நோட் பண்ணிருக்கு இல்லையா, 1945 திருச்சி மாநாட்டுல கருப்பு சட்டை பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கருப்பு சட்டை பிரச்சனை வந்து எப்படி வருது அப்படின்னா 1944, 45, 47 ஒரு சில மோதல்கள் நடந்திருக்கும். ஸோ இந்த மோதல் எதாகுது அப்படின்னா இந்த பெரியாரோட கருத்துக்கள் படி மக்கள் எல்லாருமே கருப்பு சட்டை அணியணும், அந்த மூட நம்பிக்கை மற்ற இதுக்கெல்லாம் அகேன்ஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ ஆனா அப்படி என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இட்டாலியோட முசோலினி இருக்கார் இல்லையா, அவரோட கருத்துக்களை போலவே இங்க மக்களை வந்து நம்ம வழி நடத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா இதை எதிர்க்கிறாரு. இங்கதான் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஸ்டார்ட் ஆகுது.
ஸோ அதே போல திராவிட நாடு அப்படிங்கிற தனி நாடை பத்தியும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியை துக்க நாளா அனுசரிக்கிறதையும் வந்து அறிஞர் அண்ணா என்ன சொல்றாரு, அதை மறுத்து அதை ஒரு சந்தோஷமான நாளா கொண்டாட சொல்லி அவரு கூறி வந்தார். ஸோ இது எல்லாமே இவங்களுக்கு என்ன பண்ணுது, 2 பேருக்கு நடுவில் ஒரு கருத்து வேறுபாடை உருவாக்குது. 1947 மணியம்மையை கூட பெரியார் திருமணம் பண்றாரு இல்லையா, இந்த திருமணம் இந்த திராவிட கட்சிக்குள்ள மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. அவங்களுக்குள்ள மிகப்பெரிய போராட்டங்கள், சண்டையை வந்து கிரியேட் பண்ணுது. ஸோ இதுல இந்த அரசியல்ல இருக்க மக்களை, சினிமாவில் நடிக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, இதுல அவங்களோட பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்துறாங்க. இதை வந்து தந்தை பெரியார் முழுதளவில் எதிர்க்கிறாரு. அதே சமயம் இதை வந்து அறிஞர் அண்ணா ஆதரிக்கிறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு இடங்களையும் அவங்க 2 பேருக்குமே என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன சின்ன கட்சியில உப்பூசல்கள் அவங்க 2 பேருக்குள்ளயும் உருவாகுது. ஸோ அதே போல இந்த திராவிட கட்சிகள்ல அதிகமா அரசியல் பிரமுகர்களை இந்த சினிமா இதுக்கு பிரமுகர்களை தமிழ் சினிமாவில இருந்து கொண்டு வந்து அரசியலுக்காக பயன்படுத்தின முதல் தலைவர் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்மளோட அறிஞர் அண்ணா. சரிங்களா, நோட் பண்ணியாச்சா? ஓகே மேம். இதுல இன் பிட்வீன்ல இடையில என்ன இருக்கும் அப்படின்னா, ஆயிரத்தி 1944 தானே அவங்க பேர் மாத்திருப்பாங்க. என்னன்னு மாத்திருப்பாங்க, இந்த இவங்களோட சுயமரியாதை இயக்கத்தை கம்ப்ளீட்டா திராவிடர் கழகம்னு மாத்திருப்பாங்க இல்லையா. தென் அந்த பேரை 1949 செப்டம்பர் 17, இதுக்காக தான் சொன்னா அந்த செப்டம்பர் 17 ஒரு முக்கியமான இன்சிடென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 1949 இதே செப்டம்பர் 17 என்ன பண்றாங்க, திராவிடர் கழகம் அப்படின்னு இருக்கிறத திராவிடர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யறாரு அறிஞர் அண்ணா. ஸோ டிகேவா இருந்தது என்ன ஆகுது, டிஎம்கேவா மாறுது. டிகே டு டிஎம்கே செப்டம்பர் 17, 1949. சரிங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் பண்ணிக்கோங்க பாயிண்ட். ஸோ இந்த கழகத்தை உருவாக்கும் போது, திராவிடர் முன்னேற்ற கழகமா உருவாக்கும் போது ஒரு 5 பெரிய தலைவர்கள் இந்த திராவிடர் முன்னேற்ற கழகத்தை வழி நடத்துறாங்க. ஸோ அதுல NV நடராஜன், செகண்ட் ஒன் நெடுஞ்செழியன், தேர்ட் ஒன் EVK சம்பத், fourth one KA மதியழகன். தென் ஃபிஃப்த் ஒன் நம்மளோட CN அண்ணாதுரை. ஸோ இவங்களை தான் 5 பெரும் தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஐம்பெரும் தலைவர்கள். ஆனா இது 1949 திராவிட முன்னேற்ற கழகமா கொண்டு வராங்க இல்லையா. தென் 1952 இந்த திராவிட முன்னேற்ற கழகம் பொது தேர்தலை புறக்கணிக்கிறாங்க. ஓகே, நோட் பண்ணியாச்சா? தென் இதுல ஒரு சில பெயர் மாற்றங்களை கொண்டு வந்திருப்பாரு. 1967 ஒரு விளக்கு பலகையை வந்து ஏத்துறாரு. ஸோ அந்த விளக்கு பலகையில மாநிலத்தோட சின்னமா எதை அறிவிக்கிறாரு,
ஒரு கோவிலோட கோபுரத்தை அறிவிக்கிறார். ஸோ நான் இதுல வந்து இந்த கோவில் கோபுரம் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த கோபுரம் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்க கோவிலோட கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க கோவிலோட கோபுரம் தான் நம்மளோட மாநில சின்னம். அதே போல அதன் மேல தமிழக அரசு தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகத்தை குறிப்பிடுறாரு. அடுத்ததா தமிழக அரசுல கோபுரத்தோட சின்னத்துல சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமஸ்கிருத வார்த்தையை மாத்தி சத்தியம் மட்டுமே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாரு. அதுதான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற அந்த வரி. அது முதலா எப்படி இருந்தது, சத்தியமேவ ஜெயதேன்னு இருந்ததை மாத்தி சத்தியம் மட்டுமே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா மாத்துறாரு. தென் அதுக்கப்புறம் அது வந்து வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தப்படுது. அதே போல ஒரு முகவரியில அனுப்புனர் பெறுநர்ல போடும்போது ஒரு பெண்களுக்கு எழுதும்போது ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரி அப்படிங்கிற வார்த்தை எல்லாத்தையுமே சமஸ்கிருதத்துல இருந்து என்ன மாத்துறாரு, திரு, திருமதி, செல்வி அப்படிங்கிற தமிழ் வடிவத்துல இவரு மாத்துறாரு. ஓகே, அடுத்ததா 1967 சித்திரை 1 ஏப்ரல் 14 வந்து என்ன அறிவிக்கிறாரு, தமிழ் புத்தாண்டா அறிவிக்கிறாரு. முதலா நோட் பண்ணிக்கோங்க. 1967 அறிஞர் அண்ணா சித்திரை 1 தான் தமிழ் புத்தாண்டா அறிவிக்கிறாரு. ஆனா அதை 2008 கலைஞர் கருணாநிதி எங்க மாத்துறாரு, ஜனவரி 14க்கு மாத்துறாரு. ஏன் இந்த ஜனவரி 14? தைத்திங்கள் முதல் நாள தான் இவரு கருணாநிதி தமிழர்களோட தமிழ் ஆண்டின் முதல் நாள் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு அந்த தேதியிலிருந்து இந்த தேதிக்கு தமிழ் புத்தாண்டை மாத்துறாரு. ஆனாலும் இன்றளவும் நம்மளோட மக்கள் எங்கிருந்து கொண்டாடிட்டு வராங்க, சித்திரை 1 தான், ஏப்ரல் 14 தான் தமிழ் திருநாளா கொண்டாடிட்டு வரோம். சரியா? தென் அடுத்ததா மறுபடியும் 2012 2008 இவர் மாத்துறாரா, 2012 மறுபடியும் தமிழ் புத்தாண்ட சித்திரை மாதத்துக்கே மாத்துறாங்க. இது யாருன்னு ஞாபகம் இருக்கா? 2008 கலைஞர் கருணாநிதியோட ஆட்சி, 2018 செல்வி ஜெயலலிதா அம்மாவோட ஆட்சி. ஸோ இங்க கருணாநிதி இங்க 2008 மாத்தினதை ஜெயலலிதா என்ன பண்றாங்க, 2012 மறுபடியும் பழைய சித்திரைக்கு மாத்துறாங்க. அடுத்தது மாநிலத்தோட பெயர் மாற்றம். ஸோ இதுல ஜூலை 18 1967 மாநிலத்தோட பெயரை என்ன மாத்துறாரு, முன்னாடி வந்து அது என்ன இருந்தது, சென்னைன்னு பேர் இருந்ததா, அதை வந்து இவர் என்ன கொண்டு வராருன்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறதுக்காக கொண்டு வராரு. ஸோ இந்த தீர்மானம் எப்ப நிறைவேற்றப்பட்டது, ஜூலை 18 1967 இது ஒரு தீர்மானமா கொண்டு வராரு. சட்டமன்றத்துல இந்த தீர்மானத்துக்கு அப்புறம் முதலமைச்சர் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அதோட உறுப்பினர்கள் எல்லாரும் வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு தமிழ்ல வந்து கோஷங்கள் எழுப்பினதா அரசவை குறிப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்ததா அதிகாரப்பூர்வமா ஜனவரி 14 1969 சென்னை மாநிலம் தமிழ்நாடா மாற்றப்படுது. ஸோ இதுல வந்து நோட் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி இதுல குறிப்பிட்டிருக்காரு இல்லையா, அண்ணா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தனியா குறிப்பிடக்கூடாது, அதை வந்து பிரிச்சு எழுதக்கூடாது, அதை மொத்தமா சேர்த்து தமிழ்நாடு அப்படின்னு தான் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஒரு நடுவுல இருக்க இந்த கேப் இல்லாம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தினதும் அறிஞர் அண்ணா தான். சரிங்களா? அடுத்ததா ₹1 அரிசி திட்டத்தை கொண்டு வந்ததும் அவரோட ஒரு முக்கியமான திட்டம் தான். ஆனா அந்த டைம்ல வந்து அவருக்கு ஃபண்ட் வந்து கொஞ்சம் ஷார்டேஜ் இருக்கும். அதனால என்ன பண்ணிருப்பாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வர முடியல. ஃபர்ஸ்ட் சென்னையில ஆரம்பிக்கிறாரு ₹1 1 கிலோ அரிசி திட்டம், ஆகஸ்ட் 1967. இதையும் நோட் பண்ணிக்கோங்க, இது ஒரு முக்கியமான டே. ஆகஸ்ட் 1967 ₹1 அரிசி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? அடுத்ததா உலக தமிழ் மாநாடு. ஸோ இந்த உலக தமிழ் மாநாடு வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட மாநாடுகள் நடந்திருக்கு. ஸோ அந்த மாநாட்டோட டீட்டெயிலை நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன். சரிங்களா? அடுத்ததா யுனெஸ்கோவின் கீழ் 1968 ஜனவரி 3 மெரினா கடற்கரையில இந்த மாநாடுக்கு அச்சாணி போடுறாரு. ஜனவரி 3 1968 மெரினா கடற்கரையில 10 தமிழ் அறிஞர்களோட சிலையை திறந்து வைக்கிறாரு. அதுல திருவள்ளுவர், ஔவையார், கம்பர், வீரமாமுனிவர், ஸோ இப்படி முக்கியமான
தமிழ் அறிஞர்களோட சிலைகளை திறந்து வைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல மும்மொழி கொள்கை இருந்தது இல்லையா, அந்த இடத்த மறுபடியும் 1968 ஜனவரி 23 டேட்டா எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஜனவரி 23 1968 மும்மொழி கொள்கைக்கு பதிலாக இருமொழி கொள்கையை கொண்டு வராரு. ஸோ இதுல மும்மொழியில் என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இருக்கும். ஸோ இதை வந்து இருமொழி கொள்கையா மாத்தி தமிழ், ஆங்கிலத்தை மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? அடுத்ததா 1969 ஜனவரி 14 இதுதான் அவரோட கடைசி சொற்பொழிவு. 1969 ஜனவரி 14 சென்னையில் இருக்க டி நகர்ல தியாகராய நகர் இருக்கு இல்லையா சென்னையில, அங்க இருந்த ஒரு கூட்டத்துல பேசினதுதான் அவரோட கடைசி மாநாடு. ஆல்ரெடி பெரியாரோட நோட் பண்ணிருக்கீங்க இல்லையா, சோ அதே போல இவரோட நோட் பண்ணிக்கோங்க. டேட்டு என்ன பிளேஸ். நோட் பண்ணியாச்சா? ஸோ இவரோட முக்கியமான வெற்றிகளா என்னென்னு பாருங்க. தமிழ்நாட்டில் போக்குவரத்தை தேசியமயமாக்குறாரு. ஸோ அப்படின்னா என்னன்னா அவர் இந்த நம்மளோட இதுல இருந்து தமிழக பகுதியில இருந்து மற்ற எல்லா பகுதிகளுக்கும் போக்குவரத்து துறையை விரிவாக்கம் செய்யறாரு. ஸோ அது இவரோட பீரியட்ல தான் நடக்குது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் இவரோட ஆட்சியில தான் தொடங்கப்படுது. தமிழ் மொழி மேம்பாட்டு திட்டத்தையும் இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. ஸோ இந்த கூவம் நதி இருக்கு இல்லையா, அந்த கூவம் நதியை மேம்படுத்துறதுக்காக 1967 செப்டம்பர்ல கூவம் மேம்பாட்டு திட்டத்தையும் இவர் தான் தொடங்கி வைக்கிறாரு. ஆனா அது இன்றளவும் வந்து ஒரு கிளீனான ஒரு பகுதியா மாறல. ஆக்சுவலா இந்த கூவம் நதி இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு குடிநீருக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு நதியாகவும், கிட்டத்தட்ட அதோட கூவம் நதியோட லென்த் வந்து ரொம்ப பெருசா கிலோமீட்டர் கணக்கில் இருந்தாலும் இந்த சென்னை பகுதிக்குள்ள வர இந்த 12 கிலோமீட்டர்ல மட்டும்தான் கூவம் நதி வந்து என்னவா மாறி இருக்கு, இப்படி ஒரு சாக்கடை மாதிரி மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த கூவம் நதி குடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு நதியா இருக்கு. ஸோ அந்த நதியை பழைய விதத்துல பழைய காலத்துல எப்படி பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி இந்த நதியை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வராரு. ஆனா அது வந்து பெரிய அளவில் அவரால் பண்ண முடியல. ஸோ அதே போல நிதி பற்றாக்குறையாலையும் தொழிற்சாலைகளோட ஒரு பங்களிப்பு இதுல இல்லாததாலையும் அவரால் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியல. தென் வீராணம் நதி, இதுக்கு ஏரி நீர் திட்டம் இருக்கு இல்லையா, இப்போ வரைக்கும் சென்னைக்கு நதிநீர் திட்டத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு ஏரியா இருக்க இந்த வீராணம் நீர் வழங்கல் திட்டம் முதலாக தொடங்கப்பட்டது பேரறிஞர் அண்ணாவால. ஆனா அந்த திட்டத்தை முழுமையா அவரால் செயல்படுத்த முடியாததால அதற்கு அடுத்தது வந்த முதலமைச்சரான ஜெயலலிதா அவர்கள் இந்த திட்டத்தை மறுபடியும் செயல்படுத்துறாங்க. அதே போல பொது அலுவலகங்கள்ல முன்னாடி இருந்த கடவுள் புகைப்படங்களை வைக்கிறது, ஸோ அந்த கட்டிடங்கள்ல கடவுளோட பெயர்கள், அவங்க மதங்களோட சின்னங்களை குறிப்பிடுறது எல்லாத்தையுமே நீக்க சொல்லி ஒரு அரசாணையுமே இவரோட ஆட்சி காலத்துல கொண்டு வராரு. ஜமீன்தாரி சட்டம் மூலமா நிலத்தை இழந்தவங்களுக்கு பட்டா கொடுக்குற ஒரு திட்டத்தையும் இவரோட ஆட்சி காலத்துல தான் கொண்டு வராங்க. நில உச்சவரம்பு சட்டத்தையும் இவர் தான் கொண்டு வராரு இவரோட ஆட்சியில. இது ஒரு முக்கியமான பங்களிப்பா பார்க்கப்படுது. ஸோ ஒரு மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜமீன்தாரா இருக்கட்டும், ஒரு தலைவராக இருக்கட்டும், ஈவன் தோ நீங்க ஒரு தனிப்பட்ட பர்சனா இருந்தாலும் உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் நீங்க ஒரு லேண்டை வச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு நில உச்சவரம்பு சட்டத்தை கொண்டு வராரு. அதுக்கு மேற்பட்ட நிலங்களை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அரசே உங்ககிட்ட இருந்து அதை கையகப்படுத்தி நிலம் இல்லாதவங்களுக்கு பிரித்து கொடுக்கறது தான் இந்த நில உச்சவரம்பு சட்டம். ஸோ இந்த நில உச்சவரம்பு சட்டத்தை பத்தி பாத்தீங்க அப்படின்னா இந்த ரஜினியோட படத்துலயுமே வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வானவராயன் வல்லவராயன் இருக்கு இல்லையா, அந்த படத்துலயுமே அவர் வந்து நில உச்சவரம்பு சட்டத்தை படி அவர்கிட்ட இருந்த நிலங்களை கையகப்படுத்துறதுக்கு கொண்டு வருவாங்க. ஆனா அவர் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிருப்பாரு, சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு எழுதி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் காட்டுவார் இல்லையா. ஸோ இப்படி ஒவ்வொரு இடங்களையுமே இவரோட திட்டங்கள் இது எல்லாத்தையுமே படங்கள்லையுமே நிறைய வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே போல அந்த காலத்துல இருந்த ஆலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த தொழிற்சாலைகள் எல்லாமே, ஸோ அதுல டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா அதை மறுபடியும் அரசோட கட்டுப்பாடு கொண்டு வந்து அதை மறுபடியும் புதுப்பிச்சு வேலை வாய்ப்பை கொண்டு வரதும் இவரோட காலத்துல தான் கொண்டு வந்தது. ஸோ இந்த கீழ் வெண்மணியில ஒரு படுகொலை நடந்திருக்கும் இவரோட ஆட்சி காலத்துல. ஸோ இந்த படுகொலை வந்து அவரோட ஆட்சி காலத்தோட மிகப்பெரிய கரும்புள்ளியா மாறுது. அவருக்கு ஒரு பிளாக் மார்க் வந்து இந்த இடத்துல தான் அவருக்கு விழுது. தென் அடுத்ததா உழைப்பாளர்கள் தினமான மே 1 யார் மூலமா அறிவிக்கப்படுதுன்னா இவரோட ஆட்சி காலத்துல தான் அறிவிக்கப்படுது. மே 1 உழைப்பாளர்கள் தினம், பேரறிஞர் அண்ணா. நோட் பண்ணியாச்சா? இதுல ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ணிக்க வேண்டியது
கூவம் மேம்பாட்டு திட்டம் 1967, வீராணம் நீர் வழங்கல் நதிநீர் வழங்கல் திட்டம், நீராணம் ஏரி நீர் வழங்கல் திட்டம். ஸோ அதுவுமே இவரால் தொடங்கப்பட்டதா. ஆனால் அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல். தென் அதுக்கப்புறம் ஜே தான் அதை கொண்டு வந்தாங்க. அரசு அலுவலகங்கள்ல கட்டிடங்கள்ல கடவுளோட படங்கள் மத சின்னங்களை அகற்றதுக்கான உத்தரவு இவர் மூலம் தான் பிரிக்கப்படுது. ஜமீன்தார் சட்டத்து மூலமா ஜமீன் சட்டத்து மூலமா என்ன பண்றாரு, நிலத்தை எழுந்தவங்களுக்கு பட்டாவை கொடுக்கறதும் வருது. நில உச்சவரம்பு சட்டத்தை முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததா மே 1 விடுமுறை நாளா அறிவித்ததையும் நோட் பண்ணிக்கோங்க. பேரறிஞர் அண்ணா வந்து திராவிடர் கழகத்துல இருந்தப்ப இந்த சுதந்திர திராவிட நாடு அப்படிங்கிற பேர்ல பெரியார் வந்து ஒரு சில கோரிக்கைகள் வந்து வச்சிருப்பார். ஸோ அந்த கோரிக்கை எல்லாத்தையுமே என்ன பண்ணிருப்பாருன்னா இவருமே ஆதரிச்சுட்டு வந்திருப்பாரு. ஸோ 1940 திருவாரூர்ல நடந்த நீதி கட்சி மாநாட்டுல திராவிடர்களுக்கான திராவிட நாடு அப்படிங்கிற முழக்கத்தை வந்து நீதி கட்சி கொண்டு வருது. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 40 சண்டே அப்சர்வர். இதுல வந்து இவர் முதலா வெளியிட்ட முழக்கம் வந்து இதுதான். ஸோ இதை வந்து என்ன பண்றாங்க, பசுதேவ் மற்றும் அறிஞர் அண்ணாவால இந்த நீதி கட்சியோட சண்டே அப்சர்வர் வந்து மக்கள்கிட்டயே கொண்டு வந்து விளம்பரப்படுத்துறாங்க. 1947 ஆகஸ்ட் 15 பேரறிஞர் அண்ணா துக்க நாளா அறிவிக்கிறாரு. ஸோ இந்த துக்க நாளை வந்து என்ன பண்றாருன்னா இதை மாத்தி பேரறிஞர் அண்ணா அவர் இந்த திராவிட நாடோட இதழில் இது ஒரு மகிழ்ச்சியான நாள், சுதந்திரத்தை நம்ம பெற்ற நாள் அப்படின்னு சொல்லிட்டு இதை மாத்தி எழுதுறாரு. ஸோ இந்த இடத்துலையுமே பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு உண்டாகும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா. ஸோ அது அந்த 1947 ஆகஸ்ட் 15 கருப்பு நாளா பெரியார் கருதுவாரு துக்க நாளா. அதுக்கு ஆப்போசிட்டா இல்ல நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சது, இதை வந்து நம்ம ஒரு இன்பமான நாளா ஒரு மகிழ்ச்சியான நாளா கருதணும்னு சொல்லிட்டு அண்ணா அவரோட கருத்தை திராவிட நாடு இதழில் வெளியிடுறாரு. ஸோ இதில் நோட் பண்ணிக்கோங்க, திராவிட நாடு அறிஞர் அண்ணாவோட இதழ். ஆயிரத்தி 1961 ஈவி.கே. சம்பத் இருக்காரு இல்லைங்களா, அவர் என்ன பண்றாருன்னா திமுகவில இருந்து வெளியே வந்து டிஎம்கேல இருந்து வெளியில வந்து தமிழ் தேசிய கட்சியை நிறுவறாரு. இன்னைக்குமே அது வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சியா தான் இருக்கு. ஸோ இந்த ஈவி.கே. சம்பத் தான் அந்த 50 தலைவர்கள்ல ஒருத்தர் இந்த திமுக உருவாக்குறதுக்கு ஒரு காரணமா இருந்திருப்பாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த திமுக வந்து திராவிட நாடோட நடைமுறைக்கு மாறா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட நாடோட கருத்து யார் மூலமா வந்தது, பெரியார் மூலமா வந்தது. பெரியாரோட கருத்துக்களுக்கு திமுக வந்து முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஈவி.கே. சம்பத் 1961 வெளியில வந்து தமிழ் தேசிய கட்சியை நிறுவறாரு. ஜஸ்ட் ஐஃபன் மாதிரி போட்டு 1961 ஈவி.கே. சம்பத் தமிழ் தேசிய கட்சி. ஆயிரத்தி 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஒரு எல்லை பிரச்சனை வந்து உருவாகும். ஸோ இந்த எல்லை பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா பிரிவினைவாதங்களோட இயக்கங்கள் வந்து அரசியல் சூழலையே மாத்திருது. ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் நிறைந்த பகுதிகளை ஒவ்வொரு இடத்துலயும் இருந்தும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாகி இந்திய அளவில் இந்த இந்திய சீனா எல்லை போர் வந்து என்ன ஆகும், ஒரு பெரிய அளவில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. 1963 அரசியலமைப்பு சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வராங்க. அதுதான் 16வது அரசியலமைப்பு சீர்திருத்தம். ஸோ இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 101 சீர்திருத்தங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ அதுல இந்த 16வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் வந்து என்னத்தை கொண்டு வருது அப்படின்னா பிரிவினை எதிர்ப்பு திருத்தமா கொண்டு வருது. ஸோ இந்த பிரிவினைகளை எதிர்த்து இந்தியாவில் வேற யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது, மத்திய அரசை தாண்டி நீங்களா ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையே ஒரு பகுதிகளிலே எல்லைகளை பிரிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், அதை நீங்க யாரும் பண்ண முடியாதுங்கிற ஒரு திருத்தத்தை 1963 கொண்டு வராங்க. இதனால ஜனவரி 1963 பேரறிஞர் அண்ணா கேட்டுட்டு இருந்தார் இல்லையா இந்த திராவிட நாடுக்கான தனிநாடு கோரிக்கையை சி.என். அண்ணாதுரை அதை டெம்பரரியா பெர்மனண்டா நிறுத்தி வைக்கிறாரு. ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே உள்ள தமிழ்நாடு வந்து தனி நாடா அறிவிச்சு எங்களுக்கான முழு சுதந்திரத்தையும் கொடுங்க, நாங்களே எங்களை ஆட்சி புரிஞ்சிருக்கோம், எங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இது வந்து எல்லாராலையும் முழு அளவில் ஏற்றுக்கப்பட்டிருக்காது. அதே போல 1963 16வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் நடந்திருக்கு இல்லையா. ஸோ இந்த பிரிவினை எதிர்ப்பு திருத்தத்தின் மூலமா எந்த ஒரு மாநில அரசாலையும் இதை செயல்படுத்த முடியாதுங்கிற இதுக்கு கட்டத்துக்கு வந்ததால பேரறிஞர் அண்ணா அதை கைவிடுறாரு. ஓகே, அடுத்ததா இந்த பசுவேவோட பால பாரதி இதழ் இருக்கு இல்லையா, இதோட தலைமை பொறுப்பை 1936 அறிஞர் அண்ணா கிட்ட கொடுக்குறாங்க. தென் 1937
காசி மணிமொழியாரோட நவயுகத்தோட துணை ஆசிரியரா பணிபுரிகிறாரு. இவரோட செய்தித்தாள்களோட வரலாறு இது. இதை ஜஸ்ட் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. 1936 பாலபாரதி இதழோட நிர்வாகம் யார்கிட்ட இருந்து மாறுது? பசுவே ஐயர்கிட்ட இருந்து அறிஞர் அண்ணா கிட்ட மாறுது. 1937 காசி மணிமொழியாரோட நவயுகம் நூலோட துணை ஆசிரியரா பணிபுரிகிறாரு. 1938 விடுதலை, குடியரசு இந்த 2 தமிழ் இதழ்கள்லையும் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆங்கில இதழையும் இணை ஆசிரியரா பணிபுரிகிறாரு. ஆக்சுவலா இந்த குடியரசு இதழ் வந்து எப்ப க்ளோஸ் பண்ணிருப்பாங்க? இயர் 1933 இல்லையா? சோ இந்த 33 இந்த குடியரசு இதழையுமே 1938 விடுதலையிலையும் ஜாயின் பண்றாரு. சோ 33 முடிகிற வரைக்கும் அந்த இதழில் இவர் இணை ஆசிரியரா பணிபுரிகிறார். சோ அது எது நோட் பண்ணிக்கோங்க. 38 விடுதலைக்கு இணை ஆசிரியராகவும் அதுக்கு முன்னாடி குடியரசு இதழில் இணை ஆசிரியராகவும் பணிபுரிகிறார், அதாவது துணை ஆசிரியரா. அடுத்தது ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆங்கில இதழிலையும் பணிபுரிகிறாரு. சரிங்களா? ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஸ்லைடர் சொன்ன இல்லையா? 1942 திராவிட நாடு அப்படிங்கிற ஒரு சொந்த பத்திரிகையை அவர் தொடங்குறாரு. இதுக்கு யார் யார் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா பொன்னையா, அங்கமுத்து, கணேசன், அப்புறம் மற்ற ஒரு சில முக்கியமான பிரமுகர்கள் மூலமா அவங்களோட சப்போர்ட்டோட ஒரு சொந்த பத்திரிகையை 1942 ஓபன் பண்றாரு. அதுதான் திராவிட நாடு அப்படிங்கிற பத்திரிகை. சோ இந்த பத்திரிகையோட முகப்புல பாரதிதாசனோட தமிழுக்கு அமுதென்று பேர் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? தமிழுக்கு அமுதென்று பேர் இன்ப தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர். சோ அந்த பாடலோட முதல் வரியான தமிழுக்கு அமுதென்று பெயர் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அவரோட பத்திரிகை திராவிட நாடோட பத்திரிகையோட முகப்புல பயன்படுத்துறாரு. அடுத்ததா ஹோம்லேண்டு அவரோட ஆங்கில வார இதழ் 1957 ஹோம்லேண்டு ஆங்கில வார இதழ். தென் ஹோம் ரூல் 1962. இதுல இந்த ஹோம் ரூல் இருக்கு இல்லையா? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா அன்னிபெசன்ட் அம்மையாரோட இந்த ஹோம் ரூல் இயக்கத்தை பத்தி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இது என்ன ஆகும் அப்படின்னா ஹோம் ரூல் செய்தித்தாள வந்து கேள்வி கேட்டிருக்கும் போது கீழே வந்து அன்னிபெசன்ட் அம்மையாரோட நேம் இருக்கும், அறிஞர் அண்ணாவோட நேமும் இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா படிக்கிறது கிடையாது. அது முழுசா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு படிக்காம உடனே அங்க ஹோம் ரூல்னு பார்த்ததும் நம்மளோட கை எங்க போகும்? ஆப்ஷன் ஏவிலேயே வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் இருக்காங்கன்னா அது கீழே உள்ள ஆப்ஷன் எதையுமே பார்க்கறது கிடையாது. எடுத்த உடனே போயிட்டு ஏவை மார்க் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் கொஸ்டினை படிக்கும் போது தான் தெரியும் ஹோம் ரூல் செய்தித்தாளோட ஆசிரியர் யார் அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்த எந்தெந்த இடத்துல உங்களுக்கு டவுட்ஸ் வரும், கான்ட்ரவர்சி இருக்கும் அப்படிங்கிறத கிளாஸஸ்லேயே சொல்றேன். எக்ஸாம் டைம்ல போயிட்டு எந்த ஒரு தப்பும் இல்லாமல் மிஸ்டேக் இல்லாமல் எக்ஸாமை கிளியரா எழுதுங்க. ஸோ ஹோம் ரூல் இயக்கம் தான் அன்னிபெசன்ட் அம்மையார். ஹோம் ரூல் பத்திரிகை யாரோடது? செய்தித்தாள் 1962 அறிஞர் அண்ணாவோட பேர்ல தான் அவரு தான் ஓபன் பண்றாரு. அதே போல ஹோம்லேண்டு, ஹோம் ரூல், திராவிட நாடு இந்த 3 செய்தித்தாள்களுமே யாரோடது? அறிஞர் அண்ணாவோட பேர்ல. 1942 திராவிட நாடு, 1957 ஹோம்லேண்டு, 1962 ஹோம் ரூல். ஸோ இதில் வரிசைப்படுத்திக்கோங்க. 1942, 1957, 1962. ஃபர்ஸ்ட் திராவிட நாடு, நாடுலேருந்து அவரோட லேண்டுக்கு வராரு. தென் அவரோட ஹோமுக்கு வராரு, வீட்டுக்கு வராரு. ஓகே, ஸோ ஏரியும் இதையும் மாற்றிக்காங்க. ஹோம்லேண்டு ஹோம் ரூலுக்கு அந்த லேண்டு ரூல் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ அது அந்த பெரிய இதுலேருந்து சின்னதுக்கு வாங்க. 42லேருந்து 62க்குள்ள 42, 57, 62 15 வருஷம் கேப். தென் அதுக்கப்புறம் என்ன வரும்? 5 வருஷம் கேப் இல்லையா? ஸோ இந்த 15 வருஷம் கேப் 5 வருஷம் கேப்ல ஃபர்ஸ்ட் திராவிட நாடு, திராவிட நாட்டுல இருந்து தான் ஹோம் லேண்டுக்கு வராரு, அவரோட வீடோட லேண்டுக்கு வராரு. தென் அதுக்குள்ள தான் ஹோம் ரூல், அவரோட வீட்டுக்கு உள்ள வராரு. ஸோ பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1942 திராவிட நாடு, 1957 ஹோம் லேண்டு, 1962 ஹோம் ரூல். ஸோ ஒரு சில இடத்துல வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்றது எதுக்காக அப்படின்னா ஒன்ஸ் நீங்க இங்க படிக்கும் போது மைண்ட்ல வந்து கண்டினியூஸா ஒரு 2-3 டைம்ஸ் கேட்டுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு இங்கேயே வந்து ஒரு டைம் நீங்க படிக்கிறதுக்கான ஈக்குவலுக்கு வந்துடும். தென் அதுக்கப்புறம் நீங்க ரிவிஷன் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம இப்படி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, பெருசுல இருந்து சின்னது வரும்போது நாடு, லேண்டு, வீடு. ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு அந்த டைம்ல படிக்கும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு ரிமைண்டரா வரும். எக்ஸாம் டைம்ல யோசிக்கும் போதும் ஒரு ஷார்ட்கட்டா கிரியேட் ஆகும். ஓகே, அடுத்ததா அவரோட இலக்கியம். இவரோட முதல் கட்டுரை 1931 மகிழர் கோட்டம். நோட் பண்ணிக்கோங்க. மகிழர் கோட்டம்
1931 மருத்துவர் மாசிலாமணி முதலியார் நடத்தின தமிழரசு இதழில் வெளிவருது. ஸோ இப்போ இதுலயே நீங்க 2 கொஸ்டின் படிச்சீங்க. 1931 அவரோட முதல் கட்டுரை மகிழர் கோட்டம் எதுல வெளியில வருது? தமிழரசு இதழில் வெளியில வருது. இந்த தமிழரசு இதழோட ஆசிரியர் யாரு? மருத்துவர் மாசிலாமணி முதலியார். ஸோ ஆக இங்கே நீங்க ஒரே இதுல 2 டாபிக்கை படிச்சிட்டீங்க, சாரி 2 கொஸ்டினை படிச்சிட்டீங்க, சரிங்களா? அவரோட முதல் கவிதை 1937 காங்கிரஸ் ஊழல் அப்படிங்கிற தலைப்புல விடுதலை இதழில் அச்சிடப்படுது. முதல் கட்டுரை மகிழர் தோட்டம், முதல் கவிதை காங்கிரஸ் ஊழல். அடுத்ததா அவரோட முதல் மடல். இந்த முதல் மடல் வந்து பாரதனின் பகிரங்க கதை. முதல் மடல் 1938. 31 முதல் கட்டுரை, 37 முதல் கவிதை, 38 பாரதனின் பகிரங்க கதை முதல் மடல், சரிங்களா? அடுத்ததா அவரோட முதல் சிறு நாவல் 1939 கோமலத்தின் கோபம். இது எங்க இருந்து வருது அப்படின்னா குடியரசியல்ல வெளியில வருது. சரிங்களா? முதல் சிறுநாவல் 1939 கோமலத்தின் கோபம் குடியரசு இதழில் வெளியில வருது. அடுத்ததா 1940 அவரோட முதல் நாவல். ஐ திங்க் இது இவரோட முதல் நாவல் வந்து இது தப்புன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம். ஏன்னா அது வீங்கிய உதடுகள், அதுதான் கரெக்டு. ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்ட் தான். ஸோ இது வந்து முதல் நாவல் வீங்கிய உதடுகள். நோட் பண்ணிக்கோங்க. 1940 முதல் நாவல் வீங்கிய உதடுகள். சரிங்களா? அவரோட முதல் சிறுகதை கொக்கரக்கோ. இந்த முதல் சிறுகதை வெளியான ஆண்டு 1934. ஓகே. தென் 1931 முதல் கட்டுரை மகிழர் கோட்டம். 1937 முதல் கவிதை காங்கிரஸ் ஊழல். 1938 முதல் மடல் பாரதனின் பகிரங்க கதை. 1939 கோமலத்தின் கோபம் முதல் சிறுநாவல். 1940 வீங்கிய உதடுகள் முதல் நாவல். 1934 முதல் சிறுகதை கொக்கரக்கோ. ஸோ இதுதான் அவரோட இலக்கிய பங்களிப்பு. ஒரு சில முக்கியமான நூல்களை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதலாவதா சுருதயம், தென் வேலைக்காரி. ஸோ இந்த வேலைக்காரி நூல் வந்து அவரோட மிகவும் ஒரு ஃபேமஸான ஒரு நூல். 1949 இதை எழுதுறாரு. அடுத்ததா அல்லது இரவு, நீதி தேவனின் மயக்கம், குமஸ்தாவின் பேனா, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம். ஸோ இந்த சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் நூல் இவரோட மிகவும் பிரபலமான நூல். இதில் இந்த நூலை வந்து சில மொழிகள்லையுமே மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரபலமான நூல் அறிஞர் அண்ணாவோட இந்த சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம். அடுத்ததா சொர்க்கவாசல், தென் காதல் ஜோடி, பாவையின் பயணம். ஓகே.
நூல்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவரோட முக்கியமான நூல்கள். சரிங்களா? இதுதான் நீங்க பேசிக்கா தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான 9 நூல்கள். அவர் எழுதின கதைகள். கதைகள்ல நல்ல தம்பிங்கிற ஒரு கதையை எழுதுறாரு. அந்த கதைய படமா இதுக்கு எடுக்குறாங்க. ஸோ இத வந்து கலைவாணர் தான் எடுக்குறாரு. ஸோ இந்த கலைவாணர் அப்படிங்கிறது வந்து இவரோட யாரோட பெயரு? எம்.எஸ். கிருஷ்ணன் அவர்களோட புனைப்பெயர் தான். சரி, அவரோட பட்டப்பெயர், அவருக்கு கொடுத்த பட்டம் தான் இந்த கலைவாணர். கலைவாணர் எம்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் எடுத்த முதல் படம் நல்ல தம்பி. அந்த நல்ல தம்பி படத்துக்கு கதை எழுதினது அறிஞர் அண்ணா அவர்கள். தென் அடுத்ததா அவரோட கதைகள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற ஃபேமஸான ஒரு கதை தான் ரங்குன் ராதா. ஸோ இது வந்து முழுமையான நேரம் என்ன அப்படின்னா ரங்கூனிலிருந்து ராதா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட பேரு. அடுத்ததா தாய் மகளுக்கு கட்டிய தாலி, எதையும் தாங்கும் இதயம், நல்லவன் வாழ்வான். ஸோ இந்த நல்லவன் வாழ்வான் நூலுமே இவரோட மிகவும் ஒரு ஃபேமஸான ஒரு கதை இது. ஸோ இந்த கதையை பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல அவர் எழுதின அந்த கதைகளோட பீக்ல ரொம்பவுமே ஒரு ஃபேமஸா நிறைய பேரால விரும்பி படிக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்னா இந்த நல்லவன் வாழ்வானும் ரங்குன் ராதாவும். நோட் பண்ணிக்கோங்க. நூல்கள்ல 9 நூல்கள், கதைகள்ல 5. நோட் பண்ணிட்டா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. தென் அடுத்ததா அவருடைய புத்தகங்களை பார்க்கலாம். சரிங்களா? அவருடைய முதல் புத்தகம் ஆல்ரெடி நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா? தென் அடுத்ததா ஆரிய மாயை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. இந்த நூலுக்காக அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா 1950ல 6 மாசம் ஜெயிலில் அடைக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த ஆரிய மாயை அப்படிங்கிறது ஆரியர்களோட இது வந்து என்ன பண்ணுது, நம்மளோட திராவிட மக்களிடையே எப்படி வந்து அவங்களோட விஷயங்கள், அவங்களோட மொழிகள் வந்து தமிழ் மொழியை எப்படி வந்து கவர் பண்ணி அவங்கள வந்து நம்மளை டாமினேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் பத்தியும், ஸோ இங்க ஆரியர்களை பத்தி கொஞ்சம் மோசமாகவும் இந்த நூல்ல எழுதியிருப்பாரு. ஸோ இந்த நூலுக்காக என்ன பண்றாங்க 1950ல ஜெயிலுக்கும் போறாரு. தென் அடுத்ததா கபோதிபுர காதல் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. ஸோ இந்த புத்தகத்துல கண்பார்வை அற்றவர்களோட நகரத்துல நடக்கிற காதல் வரலாறை பத்தி இந்த கபோதிபுர காதல்ல குறிப்பிடுறாரு. லட்சிய வரலாறு அப்படிங்கிற நூல் 1948ல குறிப்பிட்டாரு. அதே போல வாழ்க்கை புயல் அப்படிங்கிற நூலை 1948லயும் எழுதுறாரு. அதே போல ரங்குனில் இருந்த ராதா, கம்பனின் ராமாயணத்தை கம்பரசம் விமர்சிக்கிறார் அப்படிங்கிற நூலையும் இதுல எழுதுறாரு. கம்பராமாயணத்தை பத்தியுமே இவர் எழுதியிருப்பாரு. இதுல என்ன பண்ணிருப்பாருன்னா கம்பரோட ராமாயணத்தை அதிலிருந்து கம்பர் சொன்ன ஒரு சில கருத்துக்களை வந்து அதையும் கொஞ்சம் மெருகூற்றி இவரோட பாணியில இந்த நூலை எழுதியிருப்பாரு. அடுத்ததா பார்வதி BA, தென் கலிங்கராணி, அடுத்தது பாவையின் பயணம். ஸோ தமிழில் வந்து பாவை அப்படின்னா இளம்பெண்ணை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஸோ அந்த ஒரு இளம்பெண்ணோட வாழ்க்கை பயணத்தை பற்றி குறிப்பிடுற நூல் தான் பாவையின் பயணம். 1943ல் அவர் எழுதின சுரோதயம் அப்படிங்கிறது, அந்த சுரோதயம் அப்படிங்கிற நாடகம் தான் அவரோட முதல் நாடகம். இதில் அவர் வந்து துரைராஜாவா நடிச்சிருப்பாரு. இதை எங்க நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா திருவந்திபுரம் லக்ஷ்மி விலாஸ் அரங்கத்துல தான் இந்த நாடகம் அரங்கேறி இருக்கும்.
ஸோ இதில் அவரோட நாவலான இந்த வேலைக்காரி இருக்கு இல்லையா? ஸோ இது வேலைக்காரி நூல் எப்போ நீங்கள் இயரை நோட் பண்ணியிருக்கீங்க? 1949 இல்லையா? ஸோ இந்த 1949ல் அவர் எழுதின நாவலான வேலைக்காரி அவரோட ஒரு திரைப்படத்துக்கான ஸ்கிரிப்டா இந்த வேலைக்காரி நூலை யூஸ் பண்றாங்க. அதே போல இவரோட கதைகள்ல இருந்து உருவான ஓர் இரவு அப்படிங்கிற ஒரு திரைப்படம், ஓர் இரவு, இதுவுமே இவரோட கதை தான். கதைகள் நோட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அதில் இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கதை திராவிட அரசியலுக்கான ஒரு பிரச்சார அடையாளமா இந்த கதைகள் எல்லாமே பேஸ் பண்ணி தான் இவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ இந்த ஒரு இரவு திரைப்படத்தை கல்கி வந்து பார்க்குறாரு. சரிங்களா? ஸோ இந்த கல்கி பார்த்துட்டு நம்மளோட அண்ணாதுரைக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. அவர் தான் தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா. பெர்னாட் ஷா வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு கவிதை எழுத்தாளர். சரிங்களா? ஒரு நாடக எழுத்தாளர். அவர் மேலை நாடுகள்ல இருக்கார். ஸோ அவருக்கு ஒப்பிடா கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மளோட சிஎன் அண்ணாதுரைக்கு தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டார். ஆல்ரெடி நீங்க தென்னாட்டின் சாக்ரட்டிஸ்னு ஒருத்தரை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? யாரை மென்ஷன் பண்ணியிருக்கீங்க? பெரியாரை பற்றி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா? அதே போல் அறிஞர் அண்ணாவுக்கும் ஒரு டைட்டில் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு தலைவர்களுக்குமே ஒரு சிறப்பு பெயர்கள் இருக்குது. ஸோ அதை வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து கன்ஃபியூஷன் ஆகும். அதை தெளிவாக எழுதி வச்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் எக்ஸாம்ஸில் அட்டன் பண்ணலாம். ஸோ தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவை குறிப்பிட்டவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிக முக்கியமான சில கீ பாயிண்ட். நோட் பண்ணியாச்சா? அதே போல் அறிஞர் அண்ணா எழுதின அந்த இன்னொரு நாடக நூல் இருக்கு இல்லையா? சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம். அந்த நூலில் அந்த நாடகத்தை பேஸ் பண்ணி தான் வி சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாரு? அதில் கதாநாயகனாக நடிச்சிருப்பாரு. ஆல்ரெடி அவரோட பேரே சிவாஜி கணேசன் தான். ஸோ இதில் வந்து பெரியார் இந்த திரைப்படத்தில் நடித்ததுக்காக சிவாஜி கணேசன் இந்த சிவாஜி கண்ட சாம்ராஜ்யத்தில் ரொம்பவுமே சிறப்பாக நடித்ததுக்காக பெரியார் என்ன பண்ணுறாருன்னா சிவாஜி அப்படிங்கிற பட்டத்தை நடிகர் திலகம் அவர்களுக்கு கொடுக்குறாரு. சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சிவாஜி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தவர் பெரியார். எதுக்கு கொடுக்குறாரு? அறிஞர் அண்ணா எழுதின ஒரு நாடக நூலான சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யத்தில் ஒரு கதாநாயகனாக நடித்து அதில் அவரோட நடிப்பு திறமையை திறம்பட வெளிப்படுத்தியிருப்பார். அதுக்காக பெரியார் வந்து இவருக்கு இந்த பட்டத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? அடுத்ததா அறிஞர் அண்ணாவோட இயற்பெயர்கள். ஸோ அவரோட அதாவது புனைப்பெயர்கள் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 9 பெயர்களை அவர் பயன்படுத்தியிருக்காரு.
பரதன், சௌமியான், ஒற்றம், நக்கீரன், வேரன், சுக்கிரன், அணி, சம்மதி, சமதர்மன். ஸோ இப்படி அவரோட புனைப்பெயர்கள் எல்லாமே அமைந்திருக்கு. இது இயற்பெயர் இல்ல, புனைப்பெயர்கள். ஆல்ரெடி பெரியாருக்கும் ஒரு சில சிறப்பு பெயர்கள் புனைப்பெயர்கள் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த வரிசையில் அறிஞர் அண்ணாவுக்கும் ஒரு 9 வகையான பெயர்கள் இருக்கு. பரதன், சௌமியான், ஒற்றம், நக்கீரன், வேரன், சுக்கிரன், அணி, சம்மதி மற்றும் சமதர்மன். அறிஞர் அண்ணா வந்து ஆரம்பத்தில் ஒரு நார்த்திகவாதியாக இருந்தாலுமே அடுத்ததாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காலகட்டத்தில் அவர் வந்து ஒரே இனம் ஒரே கடவுள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு இவர் வராரு. ஸோ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற கான்செப்டை அறிஞர் அண்ணா தான் வெளியிடுறாரு. இவரோட இந்த வரிகளுக்கான உரிமைக்காரர் அறிஞர் அண்ணா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். கடவுள் உலகில் ஒருத்தர் தான். அது நீங்கள் எந்த மதத்திலிருந்து பார்த்தாலும் அந்த மதத்துக்கு உரியவராக அவர் காணப்படுவார். கடவுளை வந்து பிரித்தெல்லாம் பார்க்க முடியாது. கடவுளை பொறுத்த வரைக்கும் அவர் ஒருத்தர் மட்டும்தான். குலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களிடையே ஜாதி மதங்கள் எதுவும் கிடையாது. மனிதரை பொறுத்த வரைக்கும் மனித குலம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா அவரோட அந்த கருத்துக்கள்ல முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு. அதே போல அறிஞர் அண்ணா அவரோட மீட்டிங்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மூட நம்பிக்கைகளை பத்தி நிறைய பேசுவாரு. ஆனா எந்த ஒரு மதத்தை பத்தியும் மதத்தின் மீதான நம்பிக்கைகள் மீதான ஒரு விஷயங்களை பத்தியும் என்னைக்கும் அவரு பேசினது கிடையாது. அவர் ஒரு மீட்டிங்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் வந்து வழிப்பிள்ளையாருக்கு கடை தேங்காயை உடைக்கிறது கிடையாது. அதே போல அவருடைய சிலைகளையும் நான் உடைக்கிறது கிடையாது. அரசியல்ல மத கலவரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதை எந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாரு அப்படின்னா, அதே மேடையில பெரியார் உட்கார்ந்துருப்பாரு. பெரியார் உட்கார்ந்துருக்க அதே மேடையில இந்த கருத்தை வந்து அவர் அறிஞர் அண்ணா பதிவிட்டிருப்பாரு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ப்ரீவியஸில் பெரியார் அவர்கள் அவங்களோட சீடர்களோட சேர்ந்து ஒரு பிள்ளையார் சிலையை வந்து உடைச்சிருப்பாரு. ஸோ அதை மென்ஷன் பண்ணி தான் இந்த இடத்துல அறிஞர் அண்ணா பேசியிருப்பாரு. ஸோ ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் அறிஞர் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சின்ன சின்ன கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருந்த பீரியட் அது. தென் அடுத்ததா அவரோட சித்தாந்தங்கள். இந்த 15 சித்தாந்தங்களும் நான் சொல்ல சொல்ல அதுக்கு முன்னாடி நீங்களே அதை எழுதிக்கிட்டே வந்துடுங்க. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. ஸோ இது எல்லாமே இந்த சித்தாந்தங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லைனை கொடுத்தது இந்த லைனை சொன்னது யாரு, இதை பேசினது யாரு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நிறையவே வந்திருக்கு. அதுவும் இந்த மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுங்கிறது கேள்வி கேட்டிருக்காங்க. அதே போல இந்த இந்த இது இருக்கு இல்லையா 15 சித்தாந்தங்கள். இந்த சித்தாந்தங்கள் எந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜிக்ஸாக்ல மாற்றி கொடுத்துருப்பாங்க. மிஸ்அலைன்மெண்ட் பண்ணிட்டு, இப்போ மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படிங்கிறத மல்லிகைக்கும் தோட்டத்து மனம் உண்டு மாற்றான் இப்படி மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதை வந்து நம்ம வரிசைப்படுத்தி ஒரு கரெக்டான ஒரு பழமொழியா மாற்றவோ இல்லை ஒரு ஒரு எக்ஸாக்டான சித்தாந்தமாக மாற்ற சொல்லியோ எக்ஸாமில் கொஷின்ஸ் நிறையவே வந்திருக்கு. ஸோ அந்த விதத்தில் இந்த 15ம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதுலேயும் இந்த முதல் வரியான மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு ஐ திங்க் 2023 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது.
ஒரு சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கு. அதையும் இது பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். ஒரு தேர்டு ஒன்று. ஓகே, இதில் மிஸ்டேக்ஸ் இருக்கு. ஜஸ்ட் அப்படியே சொல்ல சொல்ல கரெக்ஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சட்டம் ஒரு இருட்டறை, அதுல வக்கீலின் வாதம் என்பது விளக்கு அப்படின்னு சொல்றாரு. சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் என்பது விளக்கு. இது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏதோ மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு, அது கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. தன்னம்பிக்கையை வளர்க்கும் புத்தகங்களுக்கு மற்றவர்கள் தேவையில்லை. நல்ல வரலாறு படித்தல் உடம்பில் புது முறுக்கேறும். ஸோ இது சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு, பட் அதை கிளியராக எழுதிக்கோங்க. நல்ல வரலாறு படித்தல் உடம்பில் புது முறுக்கேற்றும். வன்முறை என்பது இரு முனைகள் கொண்ட வாள். ஸோ நீங்கள் அதை எந்த பக்கம் வீசினாலுமே அது என்ன பண்ணும்? ஆப்போனண்ட்டை தாக்கும். ஸோ அதனால வன்முறையை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எது நடந்ததோ அது நடந்தது. நடந்தது நடந்தவையாவே இருக்கும். நடந்தது எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ எது நடந்ததோ அது நடந்தது. எது நடக்குமோ அது நன்றாகவே இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் எது நடக்குமோ அது நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அது நல்லவையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. சரிங்களா? எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அது நல்லவையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. எது நடந்ததோ அது நடந்தது. எது நடக்குமோ அது நன்றாகவே இருக்கும். எது நடந்து கொண்டு இருக்கிறதோ அது நல்லவையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதில் பாருங்க, அறிஞர் அண்ணாவும் பெரியாரும் ஒரே இடத்துல இருந்ததால இவங்களுமே பகுத்தறிவை பற்றியும் சுயமரியாதையை பற்றியும் பேசியிருப்பார். இளைஞர்களுக்கு பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டிகள். இளைஞர்களின் உரிமை போர்ப்படையின் ஈட்டிகள். அரசியலில் மதத்தை கலக்காதீர்கள். இந்த வரி அப்படிங்கிறது ஏழைகளுக்கு அல்ல பணக்காரர்களுக்கு. ஏழைகளுக்கு அல்ல பணக்காரர்களுக்கு வரி. வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு பிறகு நூலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு பிறகு நூலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், கடவுள் ஒருவரே, மனிதநேயம் ஒன்றுதான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது மூணுமே மனிதர்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சித்தாந்தங்களை சொல்றார்.
ஸோ மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீலின் வாதம் என்பது விளக்கு. தன்னம்பிக்கையை வளர்க்கும் புத்தகங்களுக்கு மற்றவர்கள் தேவையில்லை, நல்ல வரலாறு படித்தல் உடம்பில் புது முறுக்கேற்றும். வன்முறை என்பது இரு முனைகள் கொண்ட வாள், எது நடந்ததோ அது நடந்தது, எது நடக்குமோ அது நன்றாக இருக்கும், எது நடந்து கொண்டிருக்கிறதோ அது நல்லவையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கு பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதையும் தேவை. இளைஞர்கள் உரிமை என்பது போர்ப்படையின் ஈட்டிகள் போன்றது. அரசியலில் மதத்தை கலக்காதீர்கள். வரி அப்படிங்கிறது யாருக்கு கிடையாது, வரி என்பது ஏழைகளுக்கு அல்ல, பணக்காரர்களுக்கு தான் அந்த வரி. ஸோ வாழ்க்கையில அடிப்படை தேவைக்கு பிறகு நூலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், கடவுள் ஒருவரே, மனிதநேயம் ஒன்றுதான். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இது மூணுமே ஒரு மனிதனோட வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு இன்றியமையாத ஒன்று. ஸோ இதெல்லாம் தான் அறிஞர் அண்ணாவோட சித்தாந்தங்கள். நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணிட்டா ஜஸ்ட் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. ஓகே ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, மதத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நார்த்திகராக இருந்தாலுமே அதுக்கு பிறகு அவர் என்ன மாறுறாரு, ஒரே இனம் ஒரே கடவுள் அப்படிங்கிற சித்தாந்தத்துக்கு அவர் வராரு. தென் அடுத்ததா இவர் என்ன பண்றாரு, அண்ணாதுரை என்ன பண்றாருன்னா மூட நம்பிக்கைகளை பத்தியும் மத சுரண்டல்களை பத்தியும் பேசுறாரு. ஆனா சமூகத்தோட ஆன்மீக விழுமியங்களுக்கு எதிராக எப்பயுமே பேசல. அதாவது நம்மளோட நம்பிக்கைகளுக்கு எதிராக எதையுமே அவர் பேசினது கிடையாது. ஆனா ஈவேரா பெரியார் அப்படி கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் மூட நம்பிக்கைனா மூட நம்பிக்கை தான், நீங்க எதை பண்ணாலுமே அது தப்பு தான். அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈவேரா பெரியார் ஒரு காட்டுத்தீ அப்படின்னா அறிஞர் அண்ணா ஒரு அகல் விளக்கு. ஸோ காட்டுத்தீ என்ன பண்ணும், பரவலா சுத்தி இருக்க எதையுமே எதிர்பார்க்காத ஒரு இது பேராபத்து பேர் விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு தீ போல அவர் பேசிக்கிட்டே போயிடுவார். ஆனா அகல் விளக்கு என்ன பண்ணும்னா சுத்தி இருக்க பகுதிகளுக்கு வெளிச்சத்தை மட்டும் தான் கொடுக்கும். ஸோ காட்டுத்தீ ஒருத்தவங்களை கொளுத்தி விட்டு போயிடும். ஆனா அகல் விளக்கு அவங்களுக்கு வெளிச்சத்தை மட்டும்தான் கொடுக்கும். சரிங்களா? இது இங்க பாருங்க. ஸோ ஒரு மேடையில நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைப்பதில்லை, நான் அவரது சிலைகளை உடைப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மதம் அரசியலுடன் கலக்கக்கூடாது, அரசியல் வேறு மதம் வேறு. சரிங்களா? அடுத்ததா ஃபைனல் ஒன் ஸ்லைட், யூனிட் 6ஓட கடைசி இது. அறிஞர் அப்படிங்கிற பட்டத்தை பாரதிதாசன் கொடுக்கிறார். நோட் பண்ணிக்கோங்க. அதை அறிஞர் என்னும் பட்டத்தை பாரதிதாசன் அறிஞர் அண்ணாவுக்கு கொடுக்கிறார். சரிங்களா? அடுத்தது அமெரிக்காவில் இருக்க ஏல் பல்கலைக்கழகத்தில் அவருக்கு சப் ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இது எங்கே அப்படின்னா, அமெரிக்கர்கள் இல்லாத ஒரு முதல் நபராக இவர் தான் வாங்குறாரு. இதுவுமே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பு மரியாதை தான். ஏல் பல்கலைக்கழகத்தில் அவரோட சிறப்பு பேச்சாற்றலுக்காக சப் ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கௌரவம் எப்போ கொடுக்குறாங்கன்னா 1968. சரிங்களா? 1968 ஏல் பல்கலைக்கழகத்திலிருந்து, அந்த ஏல் யூனிவர்சிட்டியில இருந்து இவருக்கு சப் ஃபெலோஷிப் கொடுத்ததால அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அட் த சேம் டைம் இங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து 1970
68ல அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்குறாங்க. 1978ல அண்ணா பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்படுது. பல்கலைக்கழகத்துக்கு அண்ணாவோட பேர் வைக்கிறாங்க. தென் 1987ல அண்ணா அறிவாலயம் தோற்றுவிக்கப்படுது. 1985ல அண்ணாவோட பேரால அண்ணா விருது தமிழக அரசால அறிவிக்கப்படுது. 2002ல நாடாளுமன்ற வளாகத்துல அறிஞர் அண்ணாவோட முழு உருவ சிலை திறக்கப்படுது. இதை யார் திறந்து வைக்கிறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அப்துல் கலாம் ஐயா தான் இதை வந்து திறந்து வைக்கிறார், இந்திய ஜனாதிபதி. சரிங்களா? அடுத்ததா மத்திய அரசாங்கத்தால 5 ரூபாய் தபால் தலை 2009ல அவரோட 100வது பிறந்த நாள்ல மத்திய அரசாங்கம் வெளியிடுது. தபால் தலை வெளியீடு நோட் பண்ணிக்கோங்க. 2009 100வது பிறந்த நாள். அடுத்ததா அண்ணா நூலகம் 2010ல ஓபன் பண்றாங்க. சென்னையிலேயே மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூலகம். ஆக்சுவலி இந்த அண்ணா நூலகம் வந்து 8 தளங்களை கொண்டது. சரிங்களா? இந்த நூலகம் ஏசியாவில் செகண்ட், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சீனாவில் இருக்கும். சரிங்களா? இது அண்ணா நூலகம் 2010, சென்னை ஆசியாவிலேயே மிகப்பெரியது. ஆலந்தூர்ல இருக்க மெட்ரோ நிலையத்துக்கு அறிஞர் அண்ணாவோட பேரை ஜூலை 30, 2020ல வைக்கிறாங்க. ஜூலை 31, 2020ல ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு அறிஞர் அண்ணா ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்றாங்க.